நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் நீங்கள் அனைவரும் என்னிடமே திரும்பி வருவீர்கள். அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூர்வீராக. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நபியே, நாம் உம்மீது ஓதிக் காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறை வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என கூறினான். அவர் மனிதர் ஆகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றி இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும். எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகிவிடாதீர். நபியே, இது பற்றிய முழு விவரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளாது திரும்பி விடுவார்களானால் திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹுவை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என கூறும். மூமீன்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து திரும்பிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையோரே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்படவில்லையே? இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹீம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், அவருடைய காலத்தில் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாஹுவின் மீதும் இந்த நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உங்களை வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் பல சான்றுகளை கொண்ட இறை வசனங்கள் உண்மை என கண்டதன் பின்னரும் நீங்கள் ஏன் அவற்றை நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தை உடையோரே, நீங்கள் ஏன் உண்மைக்கு பொய்யுடை அணிவிக்கிறீர்கள்? உண்மையை பொய்யை கொண்டு ஏன் குழப்புகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் தம் இனத்தாரிடம், ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள். இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக் கூடும் என்று கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போல வேறு ஒருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்றோ, அல்லது அவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள்
உங்கள் இறைவன் முன் உங்களுடன் வாதிட்டு மிகைத்து விடுவார்கள் என்றோ நீங்கள் யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் கையிலேயே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான கொடை அளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அவன் தன் அருளைக் கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். நபியே, வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும்போது அப்படியே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு காசை, தீனாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் ஒழிய அவர்கள் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றிக் கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழியில்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவின் பேரில் பொய் கூறுகிறார்கள். அப்படி அல்ல. யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹுவுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ, அவர்கள்தாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல. அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாஹுவை விட்டு எனக்கு வணக்கம் செலுத்தும் அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி, இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாகி விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்கு உரிய இரட்சகர்களாக, ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? நினைவு கூறுங்கள், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது, நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் இறை தூதர் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக என கூறினான். நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகின்றீர்களா என்றும் கேட்டான். நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தான். அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகிறார்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன. மேலும் அவை எல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும்.